கோவிந்தா அப்படியே கோவிந்தா ஏறி போட்டு அப்புக்கு அட பின்னாடி வரதா பின்னாடி வரதா பின்னாடி வரதா பின்னாடி வரதா பின்னாடி வரதா பின்னாடி வரதா செந்தம் அப்படி புலவர் பண்ணல இசி அப்படி உரிதா இருப்பாரு நாராயா கோவிந்தா வணக்கம் அப்பா என்னுடைய பாதத்தை மனித பலியால் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் பெற்று வாழ கிடையாது. அப்படி ஆகட்டுமா? என்னை தேடி என்னை நாடி என்னடா மேல சொல்ற? அட இது வருதுங்க. அது வந்து போய் விட நம்ம இந்த ஊர்ல காலை வச்ச நேரம் ஒரு சொட்டாத மழை தண்ணி வந்து விடும். நீங்க காலை வச்ச நேரம் ஊர் அப்படி மழையா அப்படி பெய்யுது பாருங்க. டேய் உங்க பெருமை. ஒரு ஊர்ல அதாவது பகவான் வராருன்னா ஒரு பரம கடவுள் வராருன்னா ஒரு பார்வதி வராங்கன்னா ஒரு புண்ணியம் பண்ண ஊரு. ஆமா ஆமாங்க. அதாவது நம்ம இங்க பகல் நைட்ல பகவான் வேஷம் கட்டி ஆடுறோம். இதே பகவான் மேல போனா என்ன சொல்வாரு? என்னை மாதிரியே ஒரு மாநிலராகப்பட்டவன் பகவான் வேடம் அணிந்து பகவான் வேடம் அணிந்து அடித்துக் கொண்டிருக்கிறான் பாத்தியா அப்படின்னு மேலே போறது சற்று நேரம் நின்று இந்த ஊரை உற்று பார்ப்பாராம். அப்படி உற்று பார்த்த பிறகு இந்த ஊருக்கே ஒரு பெருமை வந்து சேரும். அப்படி அந்த பகவானுடைய புண்ணியத்தால எனக்கு பகவான் வேஷம் கிடைச்சது பாத்தியா இன்று தினத்துல அது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். உண்மைதாங்க. எப்படி அது போனால் போகட்டும். அப்பா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது என்ன பாது? ஒயின் ஷாப் தந்த பாட்டு. ஒயின் ஷாப்ல அது 145 இருக்கு, 170 இருக்கு, 250 இருக்கு. என்ன பண்றது? பரவாயில்ல இருக்கட்டும். பகல்ல தான் தூக்கம் வரலனா அத கொஞ்சம் லைட்டா போட்டாலே தூக்கம் வரும். அப்படிதானே போட்டுட்டே இருக்கிற ஜனமா. அப்படி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது என்ன பாது? இதுதான் திருக்குறள். ஆமா. இந்த திருக்குறளை யாரு எழுதினாங்க தெரியுமா? திருக்குறளை பாரதியார் எழுதுவாரு. திருக்குறளை எழுதியவர் அவர்தான் திருவள்ளுவர். பகவானே எம்பெருமானே நாராயணமூர்த்தியே அப்படி சொல்லணும். ஆகட்டும். அப்படி திருவள்ளுவராகப்பட்டவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறார். 1330 திருக்குறளுக்கும் 133 அதிகாரங்கள் கொண்டது. நாமெல்லாம் எவ்வளவோ படிச்சிருக்கிறோம். அத கேமரா எடுத்துட்டு அண்ணன் நவீன் அவர்கள் அதாவது சாதாரண படிப்பு இல்ல, இந்த சமுதாயத்தை புரிந்து கொண்டு தினமும் இன்ஸ் எடுக்கிறாரு. இந்த சமுதாயத்தை பத்தி தினமும் நியூஸ்ல பாக்குறாரு, இன்ஸ் எடுத்து படிக்கிறாரு. ஒரு வக்கீலுக்கு படிக்கக்கூடியவர் அவர். ஆமா, அவரெல்லாம் நம்ம கூட இருப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம்டா. ஆமாண்டா, அவர் சாதாரண படிப்பு கிடையாது. திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவர் எப்படி 1330 திருக்குறள் எழுதினாரோ அதுல நம்ம ஒரு சிறிதளவா கடுகளவா ஏதாவது படிக்க வேண்டும், ஏதாவது எழுத வேண்டும். அப்படி என்று அவர் வக்கீலுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். வக்கீல் அந்த மாட்டு தின்னு வந்து மாட்டு தின்ற வக்கீல். சட்டத்தை எழுதினாரு யார்? சட்டம் சொல்ல போலாம். அண்ணல் அம்பேத்கர். அது போன்ற இவர் ஒரு வக்கீலுக்கு படிக்கிறார். அப்படி அந்த வக்கீலுக்கு படிக்கிறாரு. அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது. அது போனால் போகட்டு விடு. அப்படி 1330 திருக்குறளும் 133 அதிகாரங்கள் கொண்டது. 133 அதிகாரங்கள் சொன்னேன். 10 குறள் சேர்ந்தது ஒரு அதிகாரம். 10 குறள் சேர்ந்தது ஒரு அதிகாரம். அப்படி இருந்தாலும் இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்ன பாத்தியா, அது என்ன விளக்கம் தெரியுமா உனக்கு? ஓஹோ, உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா இனிய சொற்கள் இருக்கும் பொழுது எப்படி? இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடும் சொற்கள் பேசுவது காயை பறித்து உண்பதற்கு சமம். காயை பறித்து உண்பதற்கு சமம். இனிமையான சொற்கள் என்னன்னு சொல்லு பார்க்கலாம்.
அது தெரியல. தேவா தேவா ஆ நான் தாங்க தேவா. நீதான் தேவா. உன் பேரு தேவா, என் பேரு சிலம்பரசன். இப்போ பகவான். பகவான் இது எவ்வளவு இனிமையா இருக்குது. அந்த தேவனுக்கெல்லாம் தேவன். ஓ அது ஒண்ணும் தேவனுக்கெல்லாம் தேவன் தான். அப்படி இந்த வார்த்தைகள் இருக்குது, இதெல்லாம் இனிமையான வார்த்தை. ஆமாங்க. டேய் தம்பி தேவா அப்படின்னு கூப்பிட்டா யாரை பத்தி தம்பி கூப்பிடுறா? டேய் 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 பரபர எடுத்துருவோம் மக்களை. டேய் முக்கல பார்வை கூப்பிடா இந்த ஒரே வார்த்தை. டேய் அப்படி இல்ல, அது வந்து இனிமையான சொற்கள் என்பது தேவா. தேவா ஆனா டேய் தேவா என்று அழைப்பது கடுமையான சொற்கள். ஆமா. அப்படி இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது கடும் சொற்கள் பேசுவது, கையில் ஒரு அழகான பழம் இருக்கும். பழம் இருக்கும். அந்த பழத்தை விட்டுட்டு ஒரு காய் இருக்கு பாத்தியா, அந்த காயை பறித்து உண்பதற்கு சமம். தேவா அடே பகவானே. ஓ இசையமைப்பாளர். ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்களா? பாட போலன்றமா? அப்படி கையில் பழம் இருக்க காயை பறித்து உண்பதற்கு சமம். அப்படி திருவள்ளுவரும் தன்னுடைய மனைவி வாசி என்று சொல்லக்கூடிய அம்மையாரை நினைத்து எப்படி அறம் பொருள் இன்பம் வீடு அறம் பொருள் இன்பம் அதுக்கப்புறம் தான் வீடு. ஆனா அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று மட்டும்தான் அவர் எழுதுகிறாரு. ஆனா வீடு சார்ந்த விஷயங்கள் அவர் எழுதல. அப்படி மூன்றையும் கொண்டு 1330 திருக்குறள் எழுதிய இந்த திருவள்ளுவருக்கு ஒப்பான சபை இது. திருவள்ளுவருக்கு ஒப்பான சபை இங்க அமர்ந்திருக்கிறாங்களே. அப்பா இன்னைக்கு எதுக்காக கூத்து வச்சிருக்காங்க தம்பி தெரியலையா? அந்த ஐயனார் சுவாமி இருக்குது பாத்தியா, எங்க அப்பா நம்ம அப்பன். எங்க அப்பன்னு சொன்னா நம்மள பெத்து எடுத்தாங்க பாத்தியா, அவங்க தான் எங்க அப்பன்னு சொல்லிக்கலாம். நம்ம அப்பன்னு சொல்லும் பொழுது அந்த தெய்வத்தை நம்ம அப்பன் நம்ம அம்மா. ஓ அப்ப அந்த அப்பா வந்து ஒன்னையும் பத்தி என்னையும் பத்தாரா? ஏய் பெத்து எடுக்கிறதுல பேமன் ராஸ்கல் நமக்கு அருள் கொடுத்து எப்படி நலமாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் பெற வேண்டும், அப்படி என்று உன் மனதில் என்ன கருத்து நினைக்கின்றாயோ அந்த கருத்துப்படி என்னப்படி நீ வாழ்க்கை வாழலாம். அப்படி இங்க அமர்ந்திருக்கும் ஐயனார் சுவாமி பாதத்திற்கும் அது மட்டும் இல்ல தம்பி, இங்க அமர்ந்து தெருக்கூத்து பாத்துக்கிறாங்களே தாய் தந்தை தமக்குரிய தோழமைகள் பெண்கள் ஆண்கள் சிறு பிள்ளைகள் அனைவரும் அழகா உட்கார்ந்து தெருக்கூத்து பார்த்து வாலிபர் சிங்கங்கள் இவருடைய திருப்பாதத்திற்கும் வாலிபர் சிங்கனா தான் உனக்கு தெம்பு வருது. ஓ நீ இளமையில இருக்கிறனா, கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்குது, இன்னும் ஒரு இளமையில இருக்கிறாரா தம்பி? அது போனால் பார்க்கட்டும். இங்க அமர்ந்திருக்கும் தாய் தந்தை தமக்குரிய தோழமைகளுக்கும் இந்த ஊரை சேர்ந்த தலைவர் நாட்டாமை மணியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் அது மட்டும் இல்ல, எப்படி நம் கம்பெனி திருக்கோவிலை வட்டத்தை சேர்ந்த வடமருதூர் நன்னகரத்தை சேர்ந்த ஸ்ரீ சக்திவேல் நாடக சபா, ஸ்ரீ சக்திவேல் நாடக சபா. அப்படி வெற்றி முரசு கண்டிப்பா கொட்டிடும். ஆமா அதவா பாரு கொட்டினே இருக்கு பாரு. இந்த பகவான் வந்த பிறகு ஒரு சிறு துறல் பட்டாலும் அது மகிழ்ச்சியா இருக்குதா இல்லையா? ஐயா அது நீங்க வந்து நேரம் கிடையாது, நான் வந்த நேரம். ஓ நீ வந்துக்கிற நேரத்துல இந்த ஊர்ல எப்ப நான் காலடி எடுத்து வச்சிடும் அப்ப ஆரம்பிச்சு. நல்லதுப்பா, சரி தப்பு இல்ல. அப்படி வடமருதூர் நன்னகரத்தை சேர்ந்த ஸ்ரீ சக்திவேல் நாடக சபா. இங்க நான் பாக்குறேன் தொப்புள் பாக்குறது தொப்புள் வடமருதூர் நன்னகரத்தை சேர்ந்த சக்திவேல் நாடக சபா பேராசிரியர் எப்படி அங்கமுத்தப்பா திருப்பாதத்திற்கும் தரணிலன் அப்பா திருப்பாதத்திற்கும் அது மட்டும் இல்ல தம்பி, நம் பின்னிசை கலைஞர்கள் அப்படி பின்னிசை கலைஞர்கள் எல்லாம் வச்சுக்க நம்ம இந்த பவுடர் போட்டுங்கன்னு இந்த வேஷத்தை ஆட முடியுமா? அப்படி பின்னிசை கலைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கும் அது மட்டும் இல்ல நம் கம்பெனி சேர்ந்த அனைத்து தோழமைகளுக்கும் உனக்கும் எனக்கும் தேவாவிற்கும் இந்த காலத்துக்கு காமிக்கிற இல்லங்க சொல்லுங்க. தேவாவிற்கும் இந்த சிறுவன் என்னுடைய மனம் கனிந்த வணக்கம். தம்பி சாமி நான் என்ன சொல்றேன், நான் என்ன சாப்பிட்டு பாக்குறேன் எனக்கு இந்த உடம்பு ஏற மாட்டுது. ஓஹோ ஏன் சாமி நீங்க என்ன கடையில அரிசி வாங்கி சாப்பிடுறீங்க? தம்பி
உன்னுடைய கேள்வி என்னமா சரிதான். எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிடுற முன்னத்திலையும் பாரு. டேய் அதெல்லாம் நானடா அண்டணும். டேய் தம்பி, இந்த சமுதாயத்துல ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு மனிதன் பிறப்பது, கொஞ்ச நாள் இருப்பது, பின்பு இறப்பது, இறந்தான். இந்த மூன்று மட்டும்தான். இந்த மூன்று மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம யாருக்கும் ஒரு சிறு துரும்புக்கும் துரோகம் நினைக்காமல், எப்படி நம் கூட பிறந்தவர்கள் அனைவருக்கும், தாய் தந்தை அனைவருக்கும் எந்த துரோகமும் நினைக்காமல், கள்ளம் கபடம் இல்லாமல் நீ இருந்தனா சத்தியமா இந்த சமுதாயத்துல நீ என்ன மாதிரி குண்டாயிடலாம். சத்தியமா சொல்றேன் பாரு, இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அப்படி தேவா கண்டிப்பா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. ஏன்னா பாத்துக்குவா. அது போல பாக்கட்டி விடு தம்பி. தம்பி இவ்வளவு அழகா பேசுறேனே, பார்ப்பதற்கு என்ன தோன்றது உனக்கு? அது போனால் கட்டி விடு. என்னடா இருக்குது? உங்க நெத்தில திருநாமம். ஓஹோ திருநாமம். ஆமா. உங்க கையில அதுதான் புல்லாங்குழல். என்னுடைய அத்தை இருக்கின்றாளே ராதை, அத்தை இருக்கிறாரே ராதை, அவள் அன்பாக ஆசையாக கொடுத்தது. அத்தை பொத்து அத்தை பொத்து இல்ல, அதுதான் நீ சொல்றது உண்மைதான். இது இருக்குது, இது பொத்தல் இருக்குது, இதுல நான் வாய வைத்து ஊதி கொண்டிருக்கின்றேன். அதனால அத்தை கொடுத்த இந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடிய இந்த பொத்தல் அப்படி என்று விளக்கம். அது போனால் பார்க்கட்டும் தம்பி, விளக்கம் நன்றாக சொல்ல தெரியும். ஒண்ணும் புரியலையா? ஒண்ணு புரியலையா? இன்னமும் ஒண்ணு புரியலையா? ஓஹோ, இன்னும் முழுசா தெல்லம் தெளிவியா உனக்கு விவரமா புரியுற மாதிரி தம்பி என்னுடைய விளக்க சொல்லட்டுமா? அந்த ஸ்ரீதரன் நந்தன் முகுந்தன் வைகுந்தன் வந்து நந்தன் முகுந்தன் அந்த திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கும் கோவிந்தன். இன்னமும் உனக்கு புரியலடா? எல்லைக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்தவன் எழுத்தை வாது
போலவும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எப்படி பராபர வஸ்து வசு. ஆமா வஸ்து அப்படின்னா எள்ளு இருக்கு பாத்தியா, எள்ளுக்குள் இருக்கிற எண்ணெய் போலவும் அந்த எள்ள ஆட்டனா அது எண்ணெய் வருமா? ஆமா, அந்த எண்ணெய் போலவும் எண்ணெய் போலவும் கல்லுக்குள் இருக்கும் மாதிரி தேரை, அந்த கல்லுக்குள் இருக்கிற தேரை போலவும் எங்கும் நிறைந்திருக்க கூடியவன் நானு. அப்படியாங்க? ஆமா. நாங்க எள்ளுன்றீங்க, தேரைன்றீங்க, கல்லுன்றீங்க, இன்னமும் ஒண்ணும் புரியலடா. எனக்கு மண்டியில ஒண்ணு யாருலங்க. உனக்கு சுருக்கமா விளக்கமா சொன்னா உனக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டேய், அந்த வைகுந்தமே பொற்பிடமாய் அமர்ந்தருளியே, வைகுந்தமே பொற்பிடமாய் அமர்ந்தருளியே ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. நான் தான் நாராயணமூர்த்தி. ஆமா, ஐயோ இவன் யார் தெரியுமாடா? இவன் எங்க அண்ணன் முட்டு பையன். ஆமா, இவன் இந்த பையன் இந்த பையன் என்ன தெரியுமா வேலை அவனுக்கு? சின்ன வயசுல கணேஷ் பிடி குடிப்பது வழக்கம். இந்த பையனுக்கு கணேஷ் பிடி வழக்கம். எங்க அண்ணன் பண்ணா தொம்ப இருக்குவா, தொம்ப உள்ளார நெல்லு எல்லாம் கொட்டி வச்சிருப்பான். அந்த நெல்லு எடுத்துட்டு போய் கடையில போட்டு கணேஷ் பிடி பண்ண அடிப்பான் போல் தெரிகிறது. இவனை பழகடா. எங்க அண்ணன் என்ன பண்ணா முட்டா ஒரு அரசூரு மடப்பட்டு முட்டை ஒண்ணு அடி வாங்கிக்கிறியா? பையா பையான்ற பாத்தியா, அவன் போய் தெரிஞ்சா கேட்க முடியாதுன்னு இந்த நேரத்துல பையா பையான்ற இந்த பையன் அந்த அடி வாங்கிக்கிறேன் பெனாக்கு போயிட்டான். பெனாக்கு போய் என்ன பையா பெனாக்கு மறுபடியும் பெனாக்கு போய் சீட்டு பண்ண டேய், உன் சித்தப்பா பையன் நான் நினைக்கிறியா? உன் சித்தப்பா பையன் நான் நினைக்கிறியா? டேய் ஏன்னா தகராச்சா பெனாக்கு அப்படியே போனே ஏன்னா பையா பெனாக்கு போனியா ஒரு கவருக்கு ஒரு அனுப்பி விடுறா. கவரடா உனக்கு வாங்கி போறாங்க மாட்டிக்குவான். கம்ப்ளைண்ட் பண்ண சுருக்கு மாட்டிக்க போறான். அப்படியே போனியா ஒரு கட்டுக்கு கரோட வாங்கி அனுப்பி விடுங்க. உனக்கு கஷ்டமா இருக்குமா? என்ன பையா இவன் பெனாக்கு போறானே பெனாக்கு போனேனா அங்க இருக்கிற தண்ணியில குடிச்சிட்டியா என் பூலு கலர் வந்து அட பாவி ஒண்ணுமே என்ன ஒண்ணுமே எல்லாம் எங்க வீட்டை பார்த்தா நீ ஆறாடி டேய் சீட்ல போய் அவனை பத்த வைக்கிறோம். டேய் தம்பி டேய் உன்னுடைய சித்த மூட்டு பையங்கிறானே அவன் நினைச்சா நானே தம்பி நான் தான் நாராயணன் தம்பி நாராயணன்டா. இவன் நாராயணன் சொல்றானே இவன் நம்ம பாக்கல நம்ம நாராயணன் எங்க பாத்துக்கிறோமா? நான் தான் அல்லா கோயில பாத்துக்கிறேன். உன்னுடைய சித்தப்பா பையங்கிறானே ஐயோ இன்னொரு கோயில பாத்துக்கிறேன். அதுதான் மாதா கோயில பாத்துக்கிறேன். அப்ப நான் எங்க இருப்பா? சரி அப்பா, நீ நினைக்கிற மாதிரி உங்க சித்தப்பு மூட்டு பையன் இருக்கானே நாராயணன், அந்த நாராயணன் நான் இல்ல. நான் யார் தெரியுமா? அந்த திருப்பதி மலை மேல அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் மூர்த்தி நான் தான். எம்பெருமான் தம்பி உன்ன மாதிரி தான் நாராயணா கோவிந்தா வைகுந்தா மன்னத்தின் உலகம் காட்டினா உலகம் காட்டினா
பேசினா என்ன மன்னித்து ஏற்க வேண்டும். எந்த குறையும் உனக்கு இல்ல. அப்படியே இருக்கு சொல்லு. நான் எந்த தப்பு நீ செய்யல, எதுவும் மன்னிப்பு வேண்டாம், நலமுடன் வாழ வேண்டும். நீ அப்படியே இருக்கு சொல்லு. உன்ன மாதிரி தான் ஒரு பக்தனாகப்பட்டவன் என்னை தேடி என்னை நாடி திருப்பதிக்கு வரணும் உடனே தான் தம்பி. திருப்பதிக்கு? ஆமா. அப்படியே காலால ஓடறான். டேய் டேய் டேய், அதாவது அவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு பேருந்தோ இல்ல ஒரு ரயில் பயணமோ அப்படி மேற்கொண்டு தம்பி அதற்கு பத்தியா வேலூர் காட்பாடி அங்கு சென்றடைந்தான். வேலூர் காட்பாடி? ஆமா. நான் என்ன பண்ண தெரியுமா, இவன் என்னை தேடி வருகிறானே அப்படி என்று அவன்கிட்ட போய் சாப்பாடு கேட்டேன் தம்பி. அப்படி சாப்பாடு கேட்ட பிறகு அவன் என்ன செய்ய தெரியுமா, சரியப்பா அந்த சாப்பாட்டை என்ன பார்த்த உடனே அப்படியே மடக்கி வச்சுட்டான் தம்பி. அந்த சாப்பாட்டை என்ன பார்த்த உடனே மடக்கி வச்சுட்டான். ஏன்னா அந்த சாப்பாடு வேண்ட குடுக்கலாமா அப்படி என்று மடக்கி வைத்து விட்டான். சரி இப்படிதான் போச்சு, நேரா திருப்பதி வருவோம், அங்க வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து நான் ஒரு சாதாரண கடை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். ஆமா, இவங்கிட்ட எந்த காசும் கிடையாது, ₹1 வச்சிருந்தான். அந்த ₹1 வச்சுக்கின்னு அங்க கற்பூரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தான். ஆனா அந்த ₹1 தொலைச்சிட்டான். அந்த ₹1 ஆமா தொலைச்சிட்டான். அப்படி அந்த பிறகு அந்த ₹1 தொலைச்சிட்டானே. ஐயா என்கிட்ட எதுவும் பணம் இல்லை, பொருள் இல்லை, ஏதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளை எனக்கு கொடுங்க, அந்த ₹1 நான் மீண்டும் தந்து விடுகிறேன் அப்படி என்று சொன்னான். பார்த்துட்டு வாங்கி போனவன் கொடுக்கவே இல்லை, தரவே இல்லை. கொடுக்கவே இல்ல. அவன் என்ன பண்ணா, திருப்பதிக்கு வந்து மீண்டும் வீட்டுக்கு போயிட்டான். நான் என்ன பண்ண தெரியுமா, சாதாரணமா விடுவனா, ₹1 சாதாரண பணமா அது, அந்த பணத்தை விடக்கூடாது சொல்லிட்டு ஓட்டமா சென்று அவங்க பொண்டாட்டி இருந்துச்சு வீட்டுல, அவங்க மனைவி. ஆமா அம்மா தாயே, ஆமா மனைவி, ஆமா மனைவி இருந்தது. அம்மா கணவராகப்பட்டவர் என்னிடம் ₹1 கடன் வாங்கினாரு, கடன் வாங்கி விட்டார். ஆமா அந்த கடனை அவர் கொடுக்கவே இல்ல அப்படி கேட்ட பிறகு போய் இந்த அம்மா போய் சொல்லுது, ஏங்க தேடி ஒரு வந்திருக்காரு, நீங்க ₹1 பணம் கொடுக்கணுமே, அந்த பணத்தை ஏன் நீ கொடுக்கல அப்படி கேட்ட பிறகு டேய் அப்படிதான் போய் சொல்ற போற, அப்படிதான் சொல்லிட்டு போற, அவன்கிட்ட போய் எங்க வீட்டுக்கார ஆள் இல்ல அப்படி சொல்லிடு அப்படி சொன்ன பிறகு அந்த அம்மா என்கிட்ட அப்படி சொல்லுச்சு, நான் சும்மா விடுவேனா, ஐயோ ₹1 சாதாரண பணமா அது, அம்மா உங்க வீட்டுக்காரர் வந்த பிறகு எப்படி வந்த பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், டேய் நான் போய் தெருவெல்லாம் சென்று அங்க கொஞ்சம் வேஷம் ஆகணும்ல, அது இப்போ இரு நீங்க சொல்றதே தப்பு கிடையாது, வேஷம் உள்ள ஆகணும்ல, அது நாங்க என்னாச்சா அது போனால் போகட்டும் திருப்பதி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஏண்டா போறேன் வாடா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க வாடா. தேவகி அம்மனுக்கும் நான் 8ஆம் முறை பிள்ளையா பிறந்தேன். 8ஆம் முறையாக பிறந்து என்னுடைய அம்மான் கம்சனை மடித்தேன். அப்படி கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் சராசந்தன். அடே கண்ணா, எப்படி என்னுடைய மருமகனை அழித்தாயோ அப்படி என்று மனதில் எண்ணி என்ன 18 முறை போர் தொடுத்தான். 18 முறை போர் தொடுத்து ஒவ்வொரு முறையும் அவன்கிட்ட தோத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படி தோத்து வந்தனே ஒரு பகவானாகப்பட்டவர் அவன்கிட்ட போய் தோத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. அது ஏன் கேக்குற, நான் தோற்று வரவில்லை. ஒவ்வொரு முறையும் அவனிடம் 23 அக்ரோனின் சேனைகளை அழித்து வந்தேன். அப்படி 18, 23, 414 அக்ரோனின் சேனைகளை எப்படி அங்க சராசந்த நாட்டிலே தீர்த்து, அப்படி சராசந்தனாகப்பட்டவன் தேசங்கள் சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து ராஜாக்களையும் அடித்து அவருடைய அம்ராதோனிலே வச்சிருந்தான். எப்படியாப்பட்ட ஆளர் பாம்பரவன் தேசங்கள் எல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் அடித்து ஒரு நாட்டுல கூட அங்க ஆள் கிடையாது. அவன் சராசந்த நாட்டுல அம்ராதோனில வச்சிருக்கான். அவன் சாதாரண ஆள் இல்ல. அப்படி அவனை மடிப்பதற்காக என்னுடைய மைத்திரி பீம அர்ஜுன தர்மராகப்பட்டவர் பஞ்சபாண்டவராகப்பட்டவர் ராஜசூய யாகம் செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டார்கள். டேய், ராஜசூய யாகம் செய்யணும்னா அது சாதாரண விஷயமா? அது ஏற்கனவே காலத்திலே சூரியகுல பரம்பரை எப்படி ஹரிச்சந்திரன் செய்தானா, அப்படியாப்பட்ட விஷயம் அது செய்ய முடியாது சொன்ன பிறகு எப்படி சராசந்த நாட்டுல தான் அனைத்து பொன்பொருளும் இருக்குது. அங்க சென்று அந்த பீமனோடும் அர்ஜுனோடும் துணை கொண்டு அந்த சராசந்தனை மடித்து பார்த்தான். எப்படி அப்படி மடித்த பிறகு தம்பி
எந்த குறையும் இல்லாம இப்ப நான் எப்படி தெரியுமா அந்த பாண்டவாளுக்கு கண்ணன் 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 அவருக்கு சகாய புருஷனாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். நேற்றைய தினத்திலே சாதாரண விஷயம் ஆடாது. துரியோதன அவன் சாதாரண ஆளு கிடையாது. எப்படி என்னுடைய பொண்ணு இருக்கிற சுந்தரி சுந்தரிய பெண் கேட்டு பொன் பொருள்கள் அனைத்தும் ஏற்றி வந்தான். எப்படி 21 லட்சம் ஒட்டகத்தின் மீது ஆமா பொன்பொருள் ஏற்றிக்கொண்டு வந்தான். யாரு அவன் என்ன பண்ணது நம்ம துரியோதன அந்த திங்கள் கூல மன்னவனை பங்கப்பட செய்ய வச்சு என்னுடைய மகள் இருக்கிறே சுந்தரி அந்த சுந்தரியை பெண் கேட்டு அவனுடைய மகன் இருக்கிற லட்சுமண பாலன் அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பொன் பொருள் அனைத்தும் ஏற்றிக்கொண்டு என்னுடைய அண்ணன் இருக்கிறாரே சகுனி அவருடைய துணை கொண்டு எங்கிட்ட வந்தான். நானா சாதாரண ஆளா என்னுடைய தங்கை இருக்கிற சுபத்திரை அந்த சுபத்திரைக்கு தான் என்னுடைய மகளை கொடுக்க வேண்டும் என்று என் மனதில் கருத்து இருந்தது. எப்படி அப்படி பலவித சூது செய்து என்னுடைய மகள் இருக்கிறாரே சுந்தரிக்கு அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு வார காலம் ஆயிடுச்சு தம்பி. ஆமா ஒரு வார காலம் ஆன பிறகு எங்க வீட்டுல விருந்து உண்ணுங்கிறாங்க. என்னுடைய தங்கை இருக்கிற சுபத்திரை ஆனக்குந்தி பட்டணத்துல இருந்து கூத்து நெல் குத்தி கொண்டு தனியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய மனைவி இருக்கிறாளே லட்சுமி அவளை அழைக்க வேண்டும், என்னுடைய மகளை அழைக்க வேண்டும், ஒரு சில வார்த்தைகள் பேசி அவர்களை ஆனக்குந்தி பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டும். அதனால என்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய லட்சுமியை இந்த எம்பெருமான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வாங்க போகலாம். இப்படியாகவே சாட்சியம் பெருமைப்பட்டவன் தன் மகன் இருக்கக்கூடிய லட்சுமி அழைக்க லட்சுமி தர்பார்